அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டதுங்க. பஞ்சபூத தலங்களில் அக்கினி தலமாக இந்த கோவில் இருக்குது. இந்த தலத்தோட சிறப்பு கார்த்திகை தீபம் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன்னில் சரிபாதி இடம் கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக கார்த்திகை தீபத்தன்று காட்சியளிக்கிறாங்க. இங்கு மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் நடக்குதுங்க. தல வரலாறு: முன்னொரு காலத்தில் திருமாலும் பிரம்மனும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ அவங்க சிவபெருமான் கிட்ட போனாங்களாம். இதை கேட்ட சிவபெருமான் ஜோதி பிளம்பாக லிங்க வடிவில் முதலும் முடிவும் இல்லாமல் நீண்டு விஸ்வரூபம் எடுத்து, உங்கள் 2 பேரில் யார் என் அடி அல்லது முடிய முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சிவபெருமான் சொன்னாராம். உடனே திருமால் வராக வடிவத்தை எடுத்து பூமியை பிளந்துக்கிட்டு சிவபெருமானோட திருவடிகளை தேடி போனாராம். பிரம்மனோ அன்னப்பறவையில் ஏறி சிவபெருமானோட முடி கண்டுபிடிக்க போனாராம். இது திருஞான சம்பந்தர் தனது பாடல்ல தானுதல் செய்திரை காணிய மாலோடு தண்டாமறையானும் நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் என்று குறிப்பிடுகிறார். திருமால் திருவடிகளை தேடி பூமிக்கு அடியில் போய்கிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் அவர் திரும்ப சிவன்கிட்ட வந்து உங்கள் திருவடிகளை பார்க்க முடியலை அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். பிரம்மனும் மேலே மேலே போய் இறைவனின் முடியை காண முடியாமல் போச்சு. ஒரு தாளம்பூவை எடுத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்ட வந்தாராம். பெருமானின் முடியை பார்த்ததாகவும் அதுக்கு தாளம்பூ ஆமான்னு பொய் சொல்லிச்சான். கோபமுற்ற சிவபெருமான் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மனுக்கு உலகத்தில் இனிமேல் கோவில் பூஜைகள் கிடையாதுன்னும் தாளம்பூ பூஜை மலர்களில் இனிமேல் சேர்க்கப்படாதுன்னும் சாபம் கொடுத்துட்றாரு. அடிமுடி காணாத இறைவனின் சிறப்பு பார்த்தீங்களா? ஓம் நமச்சிவாய போற்றி.